ஹாய் எவ்ரிபடி. எனக்கு வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்சனல் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி வீடியோ பண்ணு. ஆரம்ப காலத்துல வந்து ஓரளவுக்கு நான் ஃபிட்டா தான் இருப்பேன். இன்ஃபேக்ட் நான் வந்து மாடலிங் தான் வந்து என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணினேன். ஆட் ஷூட்ஸ், ஃபேஷன் ஷோஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் மாடலிங்ல. அதுல நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணேன் மாடலிங் ஃபீல்டுல. அப்போ ஓரளவுக்கு ஃபிட்டா தான் இருப்பேன். அப்போ இருக்கிற மாதிரி 6 பேக்கோட எல்லாம் இருக்க மாட்டேன். ஆனா ஓரளவுக்கு மாடலிங் ஃபீல்ட்ல தேருவான், செலக்ஷன்ல வந்து பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இருந்தேன். அந்த மாதிரி மாடலிங் ஃபீல்ட்ல இருந்து எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் மூவி கான்டாக்ட் வந்து ஸ்ரீ சூர்யா மூவிஸோட ப்ரொடக்ஷன். அதுல வந்து எனக்கு 20 உனக்கு 18 அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து ஒரு சின்ன வில்லன் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிருக்கேன். அதே நேரத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நிறைய படத்துல சின்ன சின்ன அப்பியரன்சஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். இதுல சான்ஸ் கிடைக்கிறப்போ எல்லாம் மாடல் கோஆர்டினேட்டர்ஸ் மூலமா, ஏஜென்ட்ஸ் மூலமா என்ன ஷூட்டிங் நடந்தாலும் போய் உக்காந்துருவேன். எப்படியாவது டைரக்டர் கண்ணில் படணும், ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அதே சூர்யா மூவிஸ் ப்ரொடக்ஷன்ல கில்லி படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணினேன். என்ன சார் இது? பப்ளிக்ல வெட்டி போட்டுருக்கானுங்க. ட்ரெயின் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணிட்டான்னு ரிப்போர்ட் எழுதிருக்கீங்க. அங்க என்ன நிக்க வேடிக்கை பாத்துட்டு எடுமா மொபைல்ல வீட்ல போய் வெச்சுக்க. சின்ன மச்சான ஜில்லன்னு ஒரு நீங்களும் உங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ தங்கச்சியை கல்யாணம் பண்ண முடியாதுடா. அதுக்கப்புறம் வந்து 2012ல ஊலாலாலான்னு ஒரு படத்துல வந்து மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணேன். இனிமே மூஞ்சி என்ன பொண்ணு பார்க்க முடியாம பண்ணிட்டல. இனிமே நீயும் அவளை பார்க்க முடியாது, அவளையும் யாரும் பார்க்க முடியாது. நீங்க சாகறதுக்குள்ள அவளை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச போடா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை நான் ஃபுல்லா பார்த்திருக்கேன். அந்த இண்டஸ்ட்ரியில நிறைய கான்டாக்ட்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ கூட டச்ல இருக்காங்க ஓரளவுக்கு. இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நிறைய நல்ல விஷயம், நிறைய கெட்ட விஷயம் எல்லாமே கத்துட்டு தான் வந்திருக்கேன் இவ்வளவு தூரம். நிறைய பேர் வந்து காசு போட்டு நடிக்கலாம் சொல்லுவாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் போடு, நீ தான் படத்துல ஹீரோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பயங்கர டெம்டிங்கா இருக்கும். இருந்தும் வந்து நான் அதுல எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணது கிடையாது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து தப்பிச்சிட்டு இருந்த மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட காசே கிடையாது அந்த டைம்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட காசு இருக்கிறப்ப கூட நான் அவ்வளவு சீக்கிரம் காசு செலவு பண்ண மாட்டேன். லைட்டா கஞ்ச பிசினாரி நான். அதனாலவே வந்து நிறைய ஸ்கேம்ஸ் கிட்ட இருந்து, நிறைய ஏமாத்த ட்ரை பண்றவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கேன் நான் லைஃப்ல. இதுல என்னன்னா, மூவிஸ்ல எல்லாம் ரெகுலர் இன்கம் கிடையாது. வீட்டுல வேற பயங்கர ப்ரெஷர் இருந்தது, இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணேன்னா, சைட்ல வந்து ஐடி ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணேன். அதுதான் சைடுன்னு நினைச்சிட்டு ஜாயின் பண்ணேன். பட் அதுதான் என்னோட மெயின் கரியரா மாறிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூஸா ஜாப்ல தான் இருந்தேன். இந்த ஊலாலாலா மூவி எல்லாம் பண்ணும்போது கூட நான் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டே தான் பண்ணினேன். 2013ல வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எஸ்குபஸ்கான ஒரு ப்ராஜெக்ட்ல தூக்கி போட்டாங்க. ராத்திரி பகலா ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது. அதுதான் வந்து என்னோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸோட ஆரம்ப காலம். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2014ல எல்லாம் வந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் எனக்கு டிராவல் பண்ண வேண்டி இருந்தது. எங்க வீடு வந்து அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு. திருச்சேரி வரைக்கும் போக வேண்டி இருந்தது. ஸோ 45 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே பைக்ல போயிட்டு வருவேன் நான். அதுல வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு, பேக்ல நிறைய ப்ராப்ளம் வந்தது, மசில் ஸ்பாசம் எல்லாம் வந்து, கழுத்து அடிக்கடி சுளுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டேன். ஒரு 2013ல இருந்து ஒரு 2015 வரைக்கும் ஒரு நரக வேதனையில இருந்தது. 2015ல என்ன ஆச்சு அப்படின்னா, பேனிக் அட்டாக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது எனக்கு. அதாவது ஹார்ட் வந்து நடுராத்திரி திடீர்னு ஃபாஸ்டா பீட் ஆகும், விட்டா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபாஸ்டா பீட் ஆகும், டப்படப்படப்பன்னு நடுராத்திரி எழுந்து உட்காந்து உடம்பெல்லாம் வேர்த்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு மோசமான கண்டிஷன் எல்லாம் வந்தது. போய் டாக்டர் கிட்ட எல்லாம் செக் பண்ணனா பிபி எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கு, நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அவேக்கனிங்கா இருந்தது. ஸோ அந்த நேரத்துல திருப்பி எனக்கு லக்கிலி ஒரு ஜாப் சேஞ்ச் நடந்தது. அதனால ஓரளவுக்கு என்னால வந்து வெயிட் லாஸ்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆரம்பத்துல வந்து என்னால அவ்வளவு சீக்கிரம் வெயிட் குறைக்கவே முடியல. நிறைய பேர் சொன்ன தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சுட்டே வந்து வெயிட் லாஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகவே இல்லை. இதெல்லாம் நடக்கிற நேரத்துல ஒரு 2015ல ஒரு 83 kgsல இருந்தேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் யூடியூப் அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த டைரக்ஷன்ல எப்படி வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரூட்டேரியன் டயட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தேன். அதாவது என்னன்னா, வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய கும்பல் இருக்கு, ஃப்ரூட்டேரியன் கும்பல் ஒண்ணு இருக்கு. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் உனக்கு தேவை, மனுஷனுக்கு வந்து வேற எதுவுமே தேவையில்லை, ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாலே பயங்கர ஹெல்த்தியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பலோட சேனல்ல எல்லாம் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஃப்ரூட்டேரியன் டயட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அப்ப கூட வந்து நான் காலையிலயும் நைட்டும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா சாதம் சாப்பிட்ற அடிக்ஷன் வந்து எனக்கு அப்போ இன்னும் போகல. எப்படி இருந்தாலும் சாதம் இல்லாம கம்ப்ளீட்டா இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட்
செட்ல இருந்தேன் நான். செமி ஃப்ரூட்டேரியன் டயட்ல ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 74-75 கேஜிஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். இருந்தும் ஓரளவுக்கு பாடி ஃபேட் நிறைய இருந்தது. அதாவது ஸ்கின்னி ஃபேட்னு ஒரு லுக்ல வந்தேன் நான். ஸ்கின்னி ஃபேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, உடம்புல வந்து மசிலே இருக்காது, ஃபேட் மட்டும் ஜாஸ்தி இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது பார்த்தோன்னா அவங்க நல்லா ஃபிட்டா ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி தெரியும். சட்டையை மட்டும் அவுத்தானா அப்ப பார்த்தா தெரியும் நிறைய ஃபேட் இருக்கு, மசில் டெஃபினிஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்கின்னி ஃபேட் லுக்ல ஆரம்பிச்சேன். அப்ப யோசிச்சேன் நான், நிறைய பேர் வந்து இதே மாதிரி வெயிட் லூஸ் பண்றாங்க, ஆனா நல்லா மஸ்குலரா வராங்களே, நம்ம மட்டும் ஏன் ஸ்கின்னி ஃபேட்டா இருக்கும் அப்படிங்கறது அப்போ யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் பண்ண என்ன தெரிய வந்ததுன்னா, ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிட்டு மசில் பில்டிங்கும் சேர்ந்து பண்ணினாதான் நம்மளுக்கு வேண்டிய மாதிரி நினைச்ச அவுட்புட் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல திருப்பி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பாயிண்ட்ல தான். ஆனா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஃபேட் குறைஞ்சிட்டே போச்சே வழியே மசில் பில்டிங் வந்து சுத்தமா நடக்கவே இல்லை. அந்த நேரத்துல தான் ரியலா வந்து ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ரீசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும்னு பார்க்க ஆரம்பிச்சேன். கிளினிக்கல் ட்ரையல்னா என்னது, ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்னா என்னது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு முள்ள நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இவ்வளவு ஸ்டடீஸை பார்த்துட்டுமே வந்து கேலரிஸோட விஷயத்த நான் கோட்டை விட்டுட்டே இருந்தேன். கேலரிஸ் ரிலேட்டடான எந்த ஸ்டடியுமே நான் அந்த நேரத்துல பார்த்திருக்கல. அந்த நேரத்துல வந்து டயட் பொறுத்தவரையிலும் ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னா நிறைய புது ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன் யூடியூப்ல. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சரி, அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதை யூஸ் பண்ணிட்டு நிறைய தூரத்துக்கு என்னால ப்ராக்ரஸ் பண்ண முடிஞ்சது. 70 kg 69 kgs அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதே நேரத்துல வந்து ஒர்க் அவுட்லயுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு மசில் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 67-65 kgs வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டா வந்தேன். இந்த 67-65 கேஜிஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நீ பயங்கரமா ஃபிட் ஆயிட்ட, பாடி செம்மையா வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ட்ரெஸ் போட்டானா பாக்குறதுக்கு நான் வந்து தட்டக்குச்சி மாதிரி இருந்தேன். இன்ஃபேக்ட் ட்ரெஸ் இல்லாமலே கூட வந்து ஒரு நோஞ்சா மாதிரி ஒரு லுக்ல தான் இருந்தேன் 65 கேஜிஸ்ல. ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போனாலே வந்து என்ன இப்படி இழைச்சு துரும்பா போயிட்ட, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதை வந்து நம்ம ஃபிட்னஸ், எது வந்து ரொம்ப ஹெல்த் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வெளி உலகம் வந்து ரொம்ப மோசமா பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய வெயிட் லாஸ் ஜேர்னில இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய பேர் பெரியவங்க அவங்கலாம் திடீர்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தவங்க வந்து ஒரு சில பேர் தான் வந்து விஷயத்தை தெரிஞ்சவங்க தான் நீங்க வந்து நல்லா ஒல்லியா இருக்க, நல்லா ஃபிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. முக்காவாசி பேர் என்னன்னா உடம்பு சரியில்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுல நான் டிஸ்கரேஜ் ஆகல. ஆனா ஒன்னே என்னன்னா எனக்கு உறுத்திட்டே இருந்தது. என்ன அப்படின்னா எனக்கு மசில் வந்து எனஃபா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மசிலை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணினேன். அந்த நேரத்துல தான் ஒரு தப்பு பண்ணினேன். எக்கச்சக்கமா எக்ஸ்ட்ரா கேலரிஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேலரிஸ்ங்கிற கான்செப்டே எனக்கு பெருசா தெரியல. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணினானா வெயிட் குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு ஒரு தாட்ல இருந்தேன். அண்ட் அது குறைஞ்சது. அதனால கேலரிஸ் வந்து என்னால ரிலேட்டே பண்ணிக்க முடியல. கேலரி டெபிசிட்ல இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு குறைஞ்சதுங்கிறதெல்லாம் நான் அப்ப ரியலைஸ் பண்ணல. ஸோ அதனால வந்து கேலரி சர்ப்ளஸ்ல நான் போனதை வந்து ரியலைஸே பண்ணல. எக்கச்சக்கமா சாப்பிட்டுட்டு புரோட்டீன் வேணும்னு சொல்லிட்டு புரோட்டீன் அப்ப கொஞ்சம் ஏத்த ஆரம்பிச்சேன். ஆனா என்ன பிரச்சனைனா எக்கச்சக்கமா சாப்பிட்டதுனால ரொம்ப ஃபாஸ்டா வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி நிறைய ஓவர் வெயிட் ஆயிட்டு ஒரு 75 kgs நிறைய ஃபேட்டோட வந்துட்டேன். ஆனா அந்த டைம்ல கொஞ்சோண்டு மசில் பில்டிங் பண்ணினேன். அதுக்கப்புறம் முக்கி டயட் டவுன் பண்ணிட்டு ஒரு 2019ல தான் ஓரளவுக்கு டீசென்டான பொசிஷனுக்கு வந்தேன். ஓரளவுக்கு மசிலும் பில்ட் ஆயிருந்தது, ஃபேட்டும் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிருந்தது. 2019ல தான் ஜிம்ல எடுத்த ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து ஓரளவுக்கு டீசென்டான பொசிஷன்ல வந்தேன். அந்த நேரத்துல அந்த கர்மம் பிடிச்ச கொரோனா வந்துட்டு லாக்டவுன் ஆயிட்டு எல்லாமே திருப்பி போயிடுச்சு. ஸோ திருப்பி வந்து எல்லா வெயிட் கெயினும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொரோனா பீரியட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணினாதான் வந்து பாடி பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ராங் இம்ப்ரெஷன்ல ஒர்க் அவுட் பண்றதே விட்டுட்டேன். வெயிட் நிறைய போட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், வெயிட்டை குறைச்சிக்கலாம், கொரோனா பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெயிட் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த கொரோனா பீரியட் முடியற வழியே இல்ல. சரி ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நானே வந்து கிரியேட்டிவா ஹோம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணிட்டு மசில் வந்து பில்டே பண்ண முடிஞ்சது. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். என்னன்னா எனக்கு ஜிம்ல இருந்த அவுட்புட்டோட வீட்டுல இருந்து நல்ல புரோட்டீன் சாப்பிட்டு நல்ல டயட் இருந்துட்டு வீட்டுல இருந்த ஒர்க் அவுட்லயே எனக்கு பயங்கரமான மசில் growth வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்போ ஹைலைட் பண்ண விரும்புறேன். வீட்டுல இருந்துகிட்டே உங்களால மசில பில்ட் பண்ண முடியும் கண்டிப்பா. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி பத்தியே நான் வந்து ஒரு தனி வீடியோ பண்ணியிருந்தேன். ஒரு 30 செகண்ட் ஷார்ட் வீடியோ, சென்னை மாடல் ஷார்ட்ஸ்னு ஒரு தனி சேனலே வச்சிருக்கேன். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் பத்தி எல்லாம் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நான் அந்த சேனல்ல தான் போடுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த சேனல்லையுமே நான் ஒர்க் அவுட்ஸ் பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நிறைய. பட் ஷார்ட் வீடியோஸ் வந்து இப்போ
ஆல்ரெடி நான் என்னோட ஒர்க் அவுட் பத்தி, என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி பத்தி கூட ஒரு 30 செகண்ட் வீடியோ நான் அந்த ஷார்ட்ஸ் சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் எங்கேருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கேங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு. இதுக்கு மேல நான் என்ன பத்தியே வளவளன்னு பேசிட்டு இன்னும் ரொம்ப இழுத்துட்டு போக விரும்பல. வேற ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இன்ஃபேக்ட் இன்னும் ரொம்ப டீடைல்டான வீடியோ, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வீடியோ நான் செய்யணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் சாய் சுந்தர் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலோ, நான் எதை பத்தி பேசலாம்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.